ராஜாக்கமங்கலம் அருகே கள்ளக்காதலால் பிறந்த குழந்தையை கொன்று குளத்தில் வீசிய விவகாரத்தில் மேலும் ஒரு வாலிபர் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள பூவன்குடியிருப்பு பகுதியில் உள்ள சம்பக்குளத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பச்சிளம் குழந்தை ஒன்று தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் உடல் மிதந்து வந்துள்ளது. இதை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே போலீசார் சம்பவ இடம் சென்று குழந்தையின் உடலை மீட்டு குழந்தையை குளத்தில் வீசியது யார் என தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது குழந்தையை குளத்தில் வீசியது ஈத்தாமொழி பகுதியைச் சேர்ந்த ரேகா, வயது 38 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் ரேகாவை கைது செய்தனர். தொடர்ந்து அவர் அளித்த வாக்குமூலத்தில், எனக்கு திருமணமாகி 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நான் வீட்டு வேலைகள், பெட்ரோல் பங்க் என பல இடங்களில் வேலை பார்த்துள்ளேன். அப்போது வாலிபர் ஒருவருடன் ஏற்பட்ட பழக்கத்தில் அவருடன் நெருங்கி பழகியதில் நான் கர்ப்பமானேன். இது வெளியே தெரிந்தால் அவமானமாகிவிடும் என கருதி நான் கர்ப்பந்தரித்ததை வெளியே யாருக்கும் தெரியாமல் மறைத்து வந்தேன். இந்த நிலையில் பிரசவத்திற்கான நேரம் நெருங்கி வந்த வேளையில் எனக்கு நானே சுயபிரசவம் பார்த்துக் கொண்டேன். பின்னர் குழந்தை பிறந்ததும் இது வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக குழந்தையை குளத்தில் வீசிவிட்டேன். ஆனால் குழந்தையின் உடல் சில நாட்களில் மிதந்ததால் வெளியுலகிற்கு இந்த விவகாரம் தெரியவந்தது. இந்த நிலையில்தான் போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு நான் சிக்கிக் கொண்டேன். ஆனால் குழந்தையின் தலையை நான் துண்டிக்கவில்லை என அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குழந்தையின் தலையை துண்டித்தது யார் என்பது இன்னும் மர்மமாகவே இருந்து வருகிறது. எனவே இதில் ரேகாவுக்கு வேறு சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். அதன்படி ரேகாவுடன் தொடர்பில் உள்ள ஒரு வாலிபர் இன்று காலை சிக்கியுள்ளார். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.